இன்றைய சமையல் காணொளி ஊர்கோழி முட்டையை பொரிச்சு போட்டு நல்ல ஒரு குழம்பும் வச்சு அதோட சிவப்பு அரிசிமா புட்டு கேட்கவே வாயுறுதா. இந்த சமையல் காணொளிக்கு போறதுக்கு முதல்ல எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து காணொளிகளை பாருங்க. இதுல இந்த ஒயிட் கலர்ல எடுத்து வச்சிருக்கிறது ஃபார்ம் கோழி முட்டை. இது கலர் காட்டணும் பண்றதுக்காக உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது இது ஊர்கோழி முட்டை. வெங்காயம் எடுத்திருக்கு. இது பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்தை 2 முறையில் வெட்டி வச்சிருக்கு. ஒன்றை பெருசாகவும் ஒன்றை சின்ன சின்னனாகவும் வெட்டி வச்சிருக்கு. அதை மாதிரி தான் பச்சை மிளகாவும் சின்ன சின்னனாக வெட்டி வச்சிருக்கு. அடுத்தது முழுசாக எடுத்து வச்சிருக்கு. உள்ளி தக்காளி பழத்தையும் சின்ன சின்னனாக வெட்டி வச்சிருக்கிறேன். அடுத்தது முக்கியமான பொருள் மிளகாய்த்தூள், தேங்காய், கடுகு, வெந்தயம், சீரகம், மற்றது உப்பு கட்டி, 2வது தேங்காய் பால், 1வது தேங்காய் பால், மற்றது கருவேப்பிலை. இவ்வளவு பொருட்களும் தான் தேவை இந்த டேஸ்டியான பொரிச்ச முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டோம். அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சிருவோம். இப்போ நாங்கள் முதலாவதே இந்த எடுத்து வச்சிருக்கிற முட்டையை ஒரு சட்டியில் உடைச்சி ஊற்றிடுவோம். பார்த்தீங்களா எப்படி மஞ்சளாக இருக்குண்டு. இதுதான் ஊர்கோழி முட்டைக்கும் அந்த பிராய்லர் முட்டைக்கும் உள்ள வித்தியாசம். வித்தியாசம் தெரியுதா ரெண்டுக்கும்? இது டார்க் கலராகவும் இது லைட் கலராகவும் இருக்கு. இப்போ நாங்கள் அந்த உடைச்சி வச்சிருக்கிற முட்டைக்குள்ள இந்த சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாவையும் போட்டுருவோம். அடுத்தது கொஞ்சமா ஒரு 1/4 தேக்கரண்டிலையும் குறைவா மிளகாத்தூள் போட்டுக்கொள்ளுவேன். இங்க பாருங்க இவ்வளவும் காணும். அடுத்தது 1வது தேங்காய் பாலும் ஒரு கொஞ்சமா, இதுவும் ஒரு தேக்கரண்டி காணும். அடுத்தது முட்டைக்கு தேவையான அளவு உப்பு. இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ அடுப்பு எரிய வெளிக்கிட்டு இப்போ நாங்கள் சட்டி அடுப்பில் வச்சு இந்த முட்டையை பொரிச்செடுப்போம். சட்டி கொஞ்சத்துக்கு சூடாகட்டும். செவ்வந்தி பூ அந்த ஒரு பருவத்துக்கு பிறகு, அதாவது நிறைய பூ வந்ததுக்கு பிறகு அது தானாகவே பட்டு போயிடும். இப்போ பாருங்க இதில் நிறைய பூ, இது இப்போ பட்டு போயிட்டு இப்போ ஒன்று வளர்ந்து நிற்கிது. இதில் எவ்வளோ நெத்தண்டு பாருங்க. இவ்வளோத்தையும் இப்படி உடைச்சிட்டு இதை போட்டு விட்டா குறைஞ்சது இதுல ஒரு 20 கண்டாவது வரும். இப்ப இதுல போட்டாச்சு. பாப்போம் இதுல கண்டு வந்தது அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க இவ்வளவு கண்டு வந்திருக்கு மாண்டு. இப்ப சட்டி சூடாகிட்டு இதுல தேங்காய் எண்ணெயை ஊத்தி முட்டையை பொரிச்செடுப்போம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இதில் முட்டையை ஊற்றி பொரிச்செடுத்துருவான். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருவான். இப்போ 2 நிமிஷம் ஆயிட்டு திறந்துருவான். ஆஹா, இப்போ மற்ற பக்கம் திருப்பி
இன்னும் கொஞ்சம் பொரியட்டும், அதுக்கு பிறகு திருப்புவோம், இல்லாட்டி முட்டை உடைஞ்சிடும். வெற்றிகரமாக திருப்பி விட்டேன். இப்போ முட்டை வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இதை இறக்கி எடுத்துடுவோம். இப்போ நாங்கள் முட்டையை பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ முட்டை பொரிச்ச அதே தாச்சில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கு. இப்போ எண்ணெயும் சூடாயிட்டு இப்போ இதுக்குள்ள கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்போ அதுக்குள்ள நாங்கள் இந்த வெட்டி வச்சிருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு தாளிச்சு எடுத்துருவோம். அதோடைய சேர்த்து வெட்டி வச்சிருக்கிற உள்ளியையும் போட்டுருவோம். இப்போ இதை கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சிருவோம், நல்லா வதங்கட்டும். இப்போ மூடிடுவோம். இப்போ நாங்கள் திறந்து பார்த்துருவோம், ஏன்னா வெங்காயத்தில் வாசனை வருது. இப்போ வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வதங்கிட்டு இதில் நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் போட்டுருவோம். அடுத்தது கருவேப்பிலை. இப்போ திருப்பியும் மூடி வச்சிருவோம், கிளறவே வேணாம், மூடி வச்சிருவோம். பிறகு கொஞ்சத்தால திறந்து பார்ப்போம். இப்போ திறந்து பார்ப்போம், தக்காளி பழம் வதங்கிட்டாண்டு. இப்போ எல்லாத்தையும் கிளறிடுவோம். வச்சு கொண்டிருக்கிறீங்க தானே? இப்போ இந்த தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் குயிக்காக வதங்கணும் வேண்டாம், ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்ளுவேன். போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடுவேன். இப்போ நாங்கள் திறந்து பார்த்துடுவோம். இந்த வெங்காயம் தக்காளி பழம் வதங்குறதுல ஒரு முக்கியமான விடயம் என்னன்னா, வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகுதான் தக்காளி பழம் போடணும். வெங்காயத்தையும் தக்காளி பழத்தையும் சேர்த்து போட்டா வெங்காயம் வந்து குயிக்கா பொன்னிறமா வதங்காது. அப்படி ஒன்றும் இருக்கு. அதே நேரத்துல இந்த வெங்காயத்தை குயிக்கா வதக்குறதுக்கு உப்பும் போடலாம். இப்ப பாருங்க, நல்லா எல்லாமே எண்ணெயில வதங்கிட்டு இப்ப இதுக்குள்ள நாங்க எடுத்து வச்சிருக்கிற 2வது தேங்காய் பாலை ஊற்றிடுவோம். அடுத்தது இந்த கறிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுருவோம். மிளகாத்தூளை வந்து கொஞ்சம் குறைவாக போடுவோம். காரணம் என்னன்னா, நாங்கள் முட்டையிலையும் பச்சை மிளகாய் போட்டு தான் பொரிச்சிருக்கிறோம், கறிக்கும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறோம். அப்போ அதனால இதுக்கு தூள் வந்து குறைவாக சேர்த்துருவோம். 1½ கரண்டி காணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகும் மட்டும் மூடி வச்சு கொதிக்க வச்சிருவோம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். கொதிக்குது நல்லா. ஒருக்கா கிளறிடுவோம். பொரிச்சு வச்சிருக்கிற முட்டையையும் வச்சிட்டு அடுப்புல கொதிச்சு கொண்டிருக்குதானே அந்த குழம்பு, அந்த கறியையும் அப்படியே ஊற்றி அப்படியே குழைச்சி சாப்பிடக்க யாழ்ப்பாணத்துல தேசிய உணவு புட்டண்டே சொல்லலாம். அப்படி ஒரு சொர்க்கம் இந்த புட்டும் முட்டை குழம்புலையும் தெரியும். வெயிட் பண்ணுங்க.
இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போயிட்டு இதுக்குள்ளே நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற முட்டையை போட்டுருவோம். இப்போ நாங்கள் மூடி வச்சிருவோம். இதுக்குள்ளே 3 முட்டை தான் போட்டிருக்கேன். ஏன்னா மிச்சத்தை புட்டோட வச்சு சாப்பிடணும். புட்டோட முட்டை பொரியல் கட்டாயமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிருவோம். இப்போ நாங்கள் கறியை திறந்து பார்த்துருவோம். எப்படி இருக்கு? இப்போ கறிக்கு உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். ஏன்னா வெங்காயம் வதங்கிக்கையும் உப்பு போட்டோம், முட்டைக்கும் பொரிக்க உப்பு போட்டோம். அப்போ 2 உப்பும் இந்த குழம்போட சேர்ந்து கொதிச்சுட்டு அதுக்கு பிறகு உப்பு காணாட்டி திருப்பி போடுவோம். இப்போ உப்பை பார்த்துருவோம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாம். நீங்களும் வந்து முட்டையை போட்டுட்டு குழம்போட கொதிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு உப்பு பாருங்க. அதுக்கு பிறகு வந்து உப்பு காணாட்டிக்கு திருப்பி வந்து உப்பு போட்டு கொள்ளுங்க. இப்போ இந்த கறியில் வந்து நீங்கள் உங்களுக்கு தக்காளி பழம் வேணாமட்டு யோசிச்சிங்கண்டா தக்காளி பழத்தை நிப்பாட்டிட்டு கடைசியாக புளி போட்டு இறக்குங்க. அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கு. ஒன்று தக்காளி பழம் அல்லது பழப்புளி 2ல் ஏதாவது ஒன்று தான் இந்த கறிக்கு விடுங்க. இந்த பொரிச்ச முட்டை குழம்புட கடைசி கட்டத்தை நெருங்கிட்ட மட்டும் சொல்லலாம். ஏன்னா இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சுட்டு இந்த பாருங்க முட்டையெல்லாம் இப்படி இருக்கண்டு எல்லாமே நல்லா தயாராகிட்டு இப்போ இந்த கடைசி நேரத்தில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற முதலாவது தேங்காய் பாலை விட்டு இந்த கறியை ஒரு கொதிக்க வச்சுட்டு இந்த புட்டோட குழச்சி சாப்பிட்டா சரி. இப்போ கறி வந்து அடுப்புலையே வந்து கொதிச்சு கொண்டு இருக்கட்டும். ஏன்னா கொஞ்சம் சுட சுட கொதிச்சு கொண்டே இருந்தால் நல்லா இருக்கும் இந்த கறி. இப்போ நாங்கள் இந்த புட்டோட சாப்பிட்டு பார்த்துருவோம் உப்பு புளியெல்லாம் காணுமாண்டு. நல்ல வாசனையாக இருக்குது. உண்மையாகவே இந்த பொரிச்ச முட்டை குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த புட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. சோத்தை விட புட்டு உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. இப்போ நான் குழம்போட மட்டும்தான் குழைக்கிறேன், முட்டை எடுக்கல. ஏன்னா அதில் குழம்பே நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. சூப்பராக இருக்கு. முட்டை சாப்பிடக்க அந்த முட்டைக்குள்ள இருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் இந்த புட்டோட சேர்த்து கடிவடைக்க நல்லா இருக்கு. இந்த பொரிச்ச முட்டையே தேவையில்லை, இது மட்டுமே காணும். அவ்வளோ நல்ல டேஸ்டா இருக்கு. நீங்களும் கட்டாயமா முயற்சி செய்து பாருங்க. இன்றைக்கு ஒரு சுவையான சமையல் காணொளி. இதுபோல இன்னொரு சுவையான சமையல் காணொளியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.